வணக்கம் மக்களே. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில உள்ள பார்ட் 7 வீடியோ பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் வளர்ச்சி வீழ்ச்சி தொடர்பான கணக்குகள் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்களா? இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டான கணக்குகளும் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, முதல்ல ஃபார்முலா முடிச்சு அதுக்கு கணக்குள்ள போயிடலாம். சரி, வளர்ச்சி அதாவது வளர்ச்சி அதிகரிப்பு இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வளர்ச்சி வீதம் அதிகரிப்பு இந்த மாதிரிலாம் கேள்விகள் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஃபார்முலா A = P × 1 + R by 100 to the whole power n. சரிங்களா? இது எதுக்கு? வளர்ச்சிக்கு. சரிங்களா? சரி, இருக்கட்டும். இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, A அப்படின்னா மொத்த தொகை. சரிங்களா? P அப்படின்னா அசல், அதாவது பிரின்சிபல் சொல்லுவாங்க. A அப்படின்னா அமௌண்ட் மொத்த தொகை, P அப்படின்னா பிரின்சிபல் அசல். சரிங்களா? சரி, R அப்படின்னா வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? N அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா காலம், அதாவது இந்த ஃபார்முலா பொறுத்தளவுல வருடத்தை குறிக்கும். சரிங்களா? கொஸ்டின்ல வருடம் கொடுத்துட்டா எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இதே ஒருவேளை மாதங்கள் கொடுத்திருந்தா அதை நம்ம வருட கணக்காக மாத்தணும். சரிங்களா? சரி, மாதங்களை எப்படி வருடமாக மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட மாதத்தை 12ஆல நீங்க வகுத்துட்டீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு வருட கணக்காக மாறிடும். சரிங்களா? இது என்னது? வளர்ச்சிக்கான ஃபார்முலா. சரிங்களா? அதிகரிப்பு வளர்ச்சிக்கான ஃபார்முலா. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. சரி, வீழ்ச்சிக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா, தேய்மானம், வீழ்ச்சி, குறைகிறது இந்த மாதிரிலாம் கேள்விகள் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா A = P × 1 - R by 100 to the whole power n. சரிங்களா? அப்போ வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்? வளர்ச்சிக்கான ஃபார்முலால P × 1 + R by 100 to the whole power n. வீழ்ச்சினா 1 - R by 100 to the whole power n. சரிங்களா? அப்போ பிளஸ் மைனஸ் ரெண்டு தான் வித்தியாசம். சரிங்களா? ஃபார்முலால பிளஸ் மைனஸ் தான் வித்தியாசம். வளர்ச்சிக்கு என்னது? பிளஸ், வீழ்ச்சினா என்னது? மைனஸ். சரிங்களா? வளர்ச்சினா பிளஸ், வீழ்ச்சினா மைனஸ். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ கணக்குள்ள போயிடுவோமா? The population of the village increases at the rate of 7% every year. If the present population is 90,000, the population after 2 years is, அதாவது ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% அதிகரிக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகையினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 குரூப் 4 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, என்ன கொடுத்துருக்காங்க அப்படி எழுதிக்கலாம். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை பத்தி பேசுறாங்க. அந்த கிராமத்தோட மக்கள் தொகை என்ன பண்ணுதான்? ஆண்டு ஒன்றுக்கு 7% அதிகரிக்குதான். சரிங்களா? பாப்புலேஷன் என்ன பண்ணுதான்? 7% இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கு. சரிங்களா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துறாங்க? 7% கொடுத்துறாங்க. என்ன பண்ணுதான்? அதிகரிக்குதான். சரிங்களா? சரி, இருக்கட்டும். இப்பொழுது மக்கள் தொகை 90,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது கூட்டு வட்டிக்கான நார்மல் சம் கூட இந்த சம்மை ஈக்குவேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஒரு தொகை ஆண்டொன்றுக்கு 7% அதிகரிக்கிறது. அத்தொகை வேற ஒண்ணும் கிடையாது, 90,000 ரூபாய். 2 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு கிடைக்கும் மொத்த தொகையினை காண்க அப்படிங்கிற மாதிரியே கேள்வி இருக்காங்க. அப்போ அதை இது கூட ஈக்குவேட் பண்ணுங்க, இந்த சம் கூட ஈக்குவேட் பண்ணுங்க. இப்போ மக்கள் தொகை 90,000 இருக்குது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிராமத்தின் மக்கள் தொகை என்ன? அதாவது அசல் இப்போ கொடுத்துறாங்க. சரிங்களா? P என்னவா? 90,000 சொல்லிட்டாங்க. சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? 2 ஆண்டுகளுக்கு பிறகு n = 2 கொடுத்துட்டாங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கிராமத்தினுடைய மக்கள் தொகை என்ன? அதாவது மொத்த தொகை காண்க அப்படிங்கிற இடத்துல மொத்த மக்கள் தொகை காண்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கு. அப்போ A = அதாவது A தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். சரி, R = 7% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. 7% நம்ம எப்படிங்க எழுதிக்கலாம்? சதவீதம்னாலே 7% அப்படிங்கிறதுனால 7/100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமாங்க? சரி, இருக்கட்டும். இப்போ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணலாம், ஆனா பண்ண முடியாது. அதனால இது எப்படி இருக்கட்டும். இப்போ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டிவைடுக்கு கீழே உள்ள மதிப்பை அப்படியே போட்டுக்கணும். சரிங்களா? டிவைடு கீழே 100 இருக்கு, அது அப்படியே போட்டுக்கிட்டாச்சு. என்ன பண்ணுது? 7% அதிகரிக்கிறது. சரிங்களா? 7% அதிகரிக்கிறது என்பதனால் கீழே கொடுக்கப்பட்ட, அதாவது டிவைடு கீழே உள்ள 100 டிவைடுக்கு மேல உள்ள இந்த மதிப்பு கூட கூட்டிக்கணும். எதனால? அதிகரிக்கிறது அப்படிங்கிறதுனால. சரிங்களா? அப்போ 100 + 7 107. சரிங்களா? இப்போ டைரக்டா அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட வேண்டியதான். சரி, அதிகரிப்புக்கான ஃபார்முலா நம்மளுக்கு A = P × 1 + R by 100 to the whole power n. சரிங்களா? இந்த ஃபார்முலா அப்படியே தான் ஷார்ட்கட் போட போறோம். அப்போ அமௌண்ட்டை கண்டுபிடிக்க போறோம். என்ன பண்ணணும்? முதல்ல அசலை போடுக்கணும். சரி, இங்க அசல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 90,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சரி, நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு மாதிரி சால்வ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கொண்டு வச்சிருக்கோம். சரிங்களா? அதாவது 107/100 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். அந்த மதிப்பு வேற ஒண்ணும் கிடையாது, 1 + R by 100 தான். நம்ம 107/100 சொல்லி டைரக்டா ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணி கொண்டு வந்தோம். சரிங்களா? இப்போ நீங்க இந்த ஃபார்முலா போட்டு கூட கொண்டு வரலாம், அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம டைரக்டாவே 1 + R by 100 கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்ததா அதை தான் போட போறோம். 107
107/100 தான் போட போறோம். எத்தனை முறை போட போறோம்? n எத்தனை முறை இருக்கோ அத்தனை முறை சரிங்களா. வருடம் எத்தனை முறையோ அத்தனை முறை போடுவோம் சரிங்களா. அப்ப n = 2 வருடம்னு இருக்கு. அப்ப 107/100 2 முறை போடணும் சரிங்களா. இன்டு 107/100 2 தடவை போட்டாச்சு. இப்போ சால்வ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் கிடைச்சிடும். இது எவ்வளவுங்க? எவ்வளவு ஈஸி பாருங்க. கஷ்டமா இது கிடையவே கிடையாது. சரி, இப்போ 9 × 107 963 சரிங்களா. 963 × 107 1,03,041 சரிங்களா. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாப்போமா? ஆப்ஷன் டி தான் சார் என்னோட சரிங்களா. அதாவது 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை என்னவாக மாறி இருக்கும்? 1,03,041 மாறி இருக்கும் சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிடுவோமா? என்ன கொடுத்துட்டாங்க? வேணா ஜூம் பண்ணிக்கிட்டா? நல்லா பாருங்க. the cost of a machine சரிங்களா is 18,000 and it depreciateனாலே குறையிறது சரிங்களா at 62/3% annually. It's 62/3% annually. Its value after 2 years will be. அதாவது ஒரு இயந்திரத்தின் விலை 18,000, அது ஆண்டிற்கு 16.2/3% தேய்மானம் அடைகிறது சரிங்களா. தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. சரி, क्वेश्चनல கொடுத்திருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். ஒரு மிஷின் இருக்கு சரிங்களாங்க. அந்த மிஷினோட விலை என்னவாக இருக்குதா? ஒரு மிஷினோட விலை 18,000 ரூபாயாக இருக்குதா சரிங்களா. அப்போ இங்க அசல் கொடுத்திருக்காங்க சரிங்களா. அசல் என்னவாக இருக்குதா? 18,000 இருக்குதா சரிங்களா. என்ன ஆகுதான்? 18,000 சரிங்களா. சாரிங்க, கம்மா ரொம்ப கேவலமா போயிட்டு. சரி, இருக்கட்டும். அது ஆண்டொன்றுக்கு என்ன ஆகுதான்? தேய்மான அடைதான். எவ்வளவு சதவீதம்? 16.2/3% தேய்மானம் அடைகிறதா சரிங்களா. தேய்மானம் அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு சதவீதம்? 16.2/3% தேய்மானம் அடைகிறது ஆண்டொன்றுக்கு சரிங்களா. ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு சதவீதம் தேய்மானம் அடையுதான் சரிங்களா. எவ்வளவு தேய்மானம்னா என்னது? டிக்ரீஸ், வீழ்ச்சி சரிங்களா. வீழ்ச்சி அடையுது. அப்போ 2 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்ப n = என்ன கொடுத்துட்டாங்க? 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா. அதாவது a இருக்கக்கூடிய இடத்துல அதன் மதிப்பினை காண்க, அதாவது மொத்த தொகை இருக்கக்கூடிய இடத்துல அதோட வீழ்ச்சியை, அதாவது வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு தொகை வந்திருக்கு இல்லையா, அந்த தொகையை கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு சரிங்களா. 18,000 ரூபாய் அப்படிங்கிற அசலுக்கு வாங்கி அது தேய்மானம் அடைஞ்சு 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் சரிங்களா. அதாவது ஏ தான் கேட்டிருக்காங்க, அதாவது அமௌண்ட் தான், மொத்த தொகை தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அந்த சம்ல சரி, இருக்கட்டும். முதல்ல 16.2/3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதை நம்ம என்னவாக மாத்தணும்? முதல்ல கலப்பினமாக இருக்கிறத சமப்பினமாக மாத்தணும் சரிங்களா. அப்போ 16 × 3 48 சரிங்களா. 48 + 2 50 சரிங்களா. அப்ப r = 50/3% அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அப்ப 50/3% இருக்கிறத எப்படி எழுதிக்கலாம்? 50/3 / 100 எழுதிக்கலாமா? சரி, இருக்கட்டும். அப்போ கடைசியா என்ன ஆகும்? 50/3 இந்த 100 மேல போவே என்னவாக மாறும்? 1/100 அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழாக மாறும் சரிங்களா. அப்போ கீழ ஒரு சேவர் மேல ஒரு சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 5 5 2 5 10 சரிங்களா. அப்ப கடைசியா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1/6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. 1/3 × 2 6 சரிங்களா. இப்படி கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன ஆகுது? வீழ்ச்சி அடையுது சரிங்களா. என்ன ஆகுது? தேய்மானம் அடைகிறது சரிங்களா. ஆண்டுக்கு தேய்மானம் அடைகிறது. அப்போ இந்த மதிப்பை நம்ம எப்படி போடணும்னு கேளுங்க. 1/6 நம்ம எப்படி கொண்டு வரணும்னு கேட்டீங்கன்னா, டிவைடு கீழே இருக்கக்கூடிய 6 அப்படி போட்டுக்கணும் சரிங்களா. ஆனா டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பை ஒரு சின்ன என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வீழ்ச்சி தான் அடையுது சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும்? டிவைடுக்கு கீழே உள்ள மதிப்பை டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பு கூட மைனஸ் பண்ணணும் சரிங்களா. எதற்கான? இங்க தேய்மானம் அடையுது சரிங்களா. தேய்மானம் அடையதுனால கீழே உள்ள மதிப்பை டிவைடு கீழே உள்ள மதிப்பை டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பு கூட மைனஸ் பண்ணும். அப்ப 6 - 1 5 சரிங்களா. சரி, இப்ப டைரக்டா எப்பவும் போல அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட வேண்டியதான். அப்ப அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? அசல் எழுதிக்கணும் சரிங்களா. ஃபார்முலா எப்பவும் போலதான் p × அதாவது தேய்மானம் அடைஞ்ச ஃபார்முலா p × 1 - r/100 to the whole power n சரிங்களா. அப்போ முதல்ல நம்ம அசலை போட்டுப்போம் சரிங்களா. அசலுங்க எவ்வளவு? நம்மளுக்கு 18,000 ரூபாய் சரிங்களா. அதுக்கு அடுத்து 1 - r/100 அப்படிங்கிற அந்த மதிப்புக்கு தான் 5/6 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். அப்ப 5/6 போட்டுக்கணும். எத்தனை முறை போடணும்? எத்தனை வருடங்கள் இருக்கோ அத்தனை முறை போடணும். வருடம் எவ்வளவு? 2. அப்போ 5/6 2 தடவை போடணும் சரிங்களா. அப்போ 1 6 6 3 6 18 3 0 அப்படி போட்டுக்கலாம். சரி, 1 6 6 5 6 30 2 0 அப்படி போட்டுக்கலாம். சரி, 5 × 5 25 25 × 500 எவ்வளோ? 25 × 500 12,500 ரூபாய் சரிங்களா. அப்போ அந்த மிஷினோட விலை 18,000 ரூபாயா இருந்தது.
ஆண்டிற்கு 16.2/3% தேய்மானம் அடைஞ்சு கடைசியா 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதோட மதிப்பு என்னவாக மாறிடுது? 12,500 ஆக மாறிடுது. ஆப்ஷன் பி தான் சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? Value of a machine depreciates at 10% per year. Depreciation கொடுத்துட்டாங்க சரிங்களா? குறைகிறதுன்னு கொடுத்துட்டாங்க. If the present value is 1,62,000, what is the worth of the machine after 2 years? அதாவது ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000. ஒவ்வொரு ஆண்டிற்கும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து இவ்வியந்திரத்தின் மதிப்பு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது முக்கியமான கேள்வி. 2020 குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா? கொஸ்டின்ல கொடுத்துருக்க அப்படியே எழுதிக்கலாம். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு இப்ப உள்ள மதிப்பு என்னவாக இருக்குன்னா 1,62,000 இருக்கு சரிங்களா? ஒவ்வொரு ஆண்டு என்ன பண்ணுதான் 10% குறைதான். 2 ஆண்டுகள் கழிச்சு இப்போ வாங்கியிருக்காங்க சரிங்களா? தற்போதைய மதிப்பு, அதாவது ஒரு மிஷினோட இப்ப உள்ள வேலை என்னவாக இருக்குதா? 1,62,000 இருக்குதா சரிங்களா? அப்போ அசல் எல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா? அசல் என்னவாக இருக்குது? 1,62,000 இருக்குது சரிங்களா? அப்போ ஆண்டொன்றுக்கு அதோட மதிப்புல எவ்வளவு குறைவு ஏற்படுதான்? 10% குறைதான் சரிங்களா? ஆண்டொன்றுக்கு 10% குறைவு ஏற்படுது சரிங்களா? சரி, 2 ஆண்டுகள் கழிச்சு 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இயந்திரத்தினுடைய மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா? அதாவது மொத்த தொகை தான் அந்த இடத்துல கேட்டிருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா? குறைஞ்சு 2 ஆண்டுகள்ல குறைஞ்சு கடைசியா 2 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, என்ன அதாவது இயந்திரத்தோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா? சரி, இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம முதல்ல மாத்திக்கணும். 10% இருக்குது, 10/100 போட்டுக்கலாமா? ஈக்குவல் டு 1/10 சரிங்களா? இப்போ இங்க என்னவாக மாறுது? 10% குறைகிறது. அப்ப என்ன பண்ணும்? டிவைடு கீழே உள்ள 10 அப்படி போட்டுக்கணும். டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பு என்ன பண்ணும்? டிவைடு கீழே உள்ள 10 குறைகிறது என்பதனால் டிவைடுக்கு மேல உள்ள இந்த 1 கூட மைனஸ் பண்ணும். 10 - 1 எவ்வளவு? 9 சரிங்களா? அப்போ டைரக்டா இப்போ அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட வேண்டியதான். என்ன பண்ணும்? மொத்த தொகை கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணும்? முதல்ல அசலை போட்டுக்கணும் சரிங்களா? இங்க அசல் எவ்வளவுங்க? 1,62,000 சரிங்களா? மேல பார்த்தோம் இல்லையா? சரி, இருக்கட்டும். அப்போ 1 - அதாவது டெப்ரிசியேஷனுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு என்னது? A = P × 1 - R/100 to the whole power n. அப்போ 1 - R/100க்கு தான் நம்ம என்னவா கொண்டு வந்திருக்கோம்? 9/10 சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்போ 9/10 தான் அடுத்ததா போட போறோம். எத்தனை முறை போட போறோம்? n எத்தனை முறை இருக்கோ அத்தனை முறை போட போறோம். அப்ப n எவ்வளவு? 2 வருஷம். அப்ப 2 முறை போடணும் சரிங்களா? இன்ட்டு 9/10 இன்ட்டு 9/10. சரி, 2 0 மேல 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 9 × 9 81. 81 இன்ட்டு 1620 1,31,220 சரிங்களா? அப்போ எவ்வளவாக மாறுது? 1,31,220 மாறுது. ஆப்ஷன் டி தான் சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிருமா? அடுத்த கணக்கு கொஞ்சம் டிஃபரெண்டான கணக்கு, ஈஸியான கணக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சரிங்களா? டைப் ஆஃப் பாக்டீரியா grows, it increases at 5% in first hour, decreases 8% in second hour, again increases at 10% in third hour. Find the number of bacteria at the third hour if there were 10,000 in the beginning. அதாவது ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. முதலில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்ததெனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 8th நியூ புக்ல இருக்கு. 2019ல கேட்டிருக்காங்க, 2022ல கேட்டிருக்காங்க, 2023 கேட்டிருக்காங்க, வரிசைக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா? முதல்ல அவங்க என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி எழுதிக்கலாம். மேல பார்த்த மாதிரியே தான் சரிங்களா? இதுல பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கே பார்க்க புரிஞ்சிடும் சரிங்களா? சரி, என்ன கொடுத்துட்டாங்க? முதல் 1 மணி நேரத்துல அந்த பாக்டீரியா என்ன பண்ணுதான்? 5% வளர்ச்சி அடையுதான் சரிங்களா? 5% என்ன செய்யுது? வளர்ச்சி அடையுது சரிங்களா? அப்ப முதல் 1 மணி நேரத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 5% வளர்ச்சி அடைகிறது சரிங்களா? சரி, அப்ப 2வது மணி நேரத்துல என்ன ஆகுதான்? அந்த பாக்டீரியா 8% வளர்ச்சி குறைதான், வளர்ச்சி குன்றியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா? அப்போ என்ன செய்யுதான்? வளர்ச்சி குறைதான் சரிங்களா? 2வது மணி நேரத்துல என்ன சொல்லிட்டாங்க? வளர்ச்சி குறையுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க அதாவது முதல் 1 மணி நேரத்துல அதிகரிக்கிறது, 2வது மணி நேரத்துல 8% குறையுது சரிங்களா? சரி, 3வது மணி நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா திரும்பியும் 10% வளர்ச்சி அடைகிறது சரிங்களா? அப்போ 3வது மணி நேரத்துல என்ன ஆகுது? 10% வளர்ச்சி அடைகிறது சரிங்களா? இவ்வளோகான இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. கடைசி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அதன் முதலில், அதாவது ஃபர்ஸ்ட் அதோட முதல்ல இருந்த அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை என்னவா?
ஃபர்ஸ்ட் இருந்த அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை 10,000 சரிங்களா. அப்போ அசல் இருக்கக்கூடிய இடத்துல இங்க 10,000 இருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, இங்க இயருக்கு பதிலாக ஹவர்ஸ் கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதாவது ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் கூடுதல் குறைந்தது கொடுத்துட்டாங்க. இங்க இயருக்கு பதிலாக தான் என்ன இருக்கு, மணி நேரம் இருக்கு சரிங்களா. அப்போ 3 மணி நேரத்துக்கு குறையுது கூடுது குறையுது கூடுது சரிங்களா, அந்த மாதிரி இருக்கு. இப்போ 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையினை காண்க சரிங்களா. முதல்ல 10,000 இருக்குது. அதாவது ஒரு மணி நேரத்துல வந்து 5% வளர்ச்சி அடைகிறது. 2வது மணி நேரத்துல 8% வளர்ச்சி குறையுது. 3வது மணி நேரத்துல 10% வளர்ச்சி அடைகிறது. அப்போ 3 மணி நேரத்துக்கு கழிச்சு அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. 3வது மணி நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்ப எண் இங்க 3 தான் சரிங்களா. ஆனா இங்க அதாவது நான் பண்ண உங்களுக்கே புரியும் பாருங்களேன். முதல்ல இந்த சதவீதம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவோம் சரிங்களா. 5% இருக்கு. அப்ப எப்படிங்க எழுதிக்கலாம், 5/100 போட்டுக்கலாமா. சரி, 1 5 5 2 5 10 1/20 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அப்போ இதை நம்ம எப்படிங்க எழுதிக்கலாம், கீழே இருக்கக்கூடிய 20 அப்படி போட்டுக்கலாம். இங்க வளர்ச்சி தான் அடையுது சரிங்களா. அப்ப என்ன பண்ணும், டிவைடு கீழே இருக்கக்கூடிய 20 டிவைடுக்கு மேல இருக்கக்கூடிய 1 கூட கூடணும் சரிங்களா. அப்போ 20 + 1 21 சரிங்களா. சரி, ஃபர்ஸ்ட் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அப்போ ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, 8% வளர்ச்சி குறைகிறதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. 8% எப்படி எழுதிக்கலாம், 8/100 எழுதிக்கலாமா. சரி, 2 4 8 2 4 8 2 இருக்கும் 20 இருக்கும். 5 4 20 சரிங்களா. அப்போ 2/25 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இங்க ஆனா என்ன பண்ணுது, குறைக்கிறது சரிங்களா. அப்போ இந்த மதிப்பு என்னங்க பண்ணிக்கலாம், டிவைடு கீழ இருக்கக்கூடிய 25 அப்படி போட்டுக்கலாம். டிவைடுக்கு மேல என்ன பண்ணும், குறைகிறது என்பதனால் 25 கூட டிவைடு கீழ இருக்கக்கூடிய 25 டிவைடுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த 2 கூட மைனஸ் பண்ணணும். எதுக்காண்டி, குறையுது அதற்காண்டி சரிங்களா. அப்ப 25 - 2 23 சரிங்களா. சரி, கிடைச்சிருச்சு. இப்போ கடைசி 1 தான் இருக்கு. அப்போ 10% இருக்குது. 10/100 எப்பவும் போல போட்டுக்கலாம். அப்போ 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1/10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க வளர்ச்சி தான் அடையுது. அப்ப என்ன பண்ணணும், கீழே இருக்கக்கூடிய 10 அப்படி போட்டுக்கிட்டு டிவைடு கீழே இருக்கக்கூடிய 10 டிவைடுக்கு மேல இருக்கக்கூடிய மதிப்பு கூட கூடணும். 10 + 1 11 சரிங்களா. இப்போ டைரக்டா சால்வ் பண்ணிட வேண்டியதான் சரிங்களா. என்னதான் தேவை, மொத்த தொகை தான் தேவை, அமௌண்ட் தான் தேவை சரிங்களா. முதல்ல என்ன பண்ணும், அப்ப அசலை போட்டுக்கணும். அசல் இங்க எவ்வளவு, முதல்ல 10,000 இருக்குது பாக்டீரியாவோட எண்ணிக்கை சரிங்களா. சரி, இங்க நம்மளுக்கு எண் என்னதுங்க, அதாவது 3 மணி நேரத்துக்கு பிறகுதான் அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கையை கணக்கிட சொல்லியிருக்காங்க சரிங்களா. எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப எண் இங்க 3 மணி நேரம் சரிங்களா. அப்போ 3 மணி நேரத்துக்கும் எதை போடணும், இந்த 3 தனித்தனியா கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தனித்தனியா சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த 3 போடணும் சரிங்களா. இதே ஒருவேளை ஒரே சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரே ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 3 வருஷத்துக்கு கேட்டிருந்தாங்கன்னா அதே 3 தடவை போடுவோம். இங்க டிஃபரெண்டா கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதாவது ஒரு வருஷம் கூடுது, ஒரு வருஷம் சாரிங்க 1 மணி நேரத்துக்கு கூடுது, 1 மணி நேரத்துக்கு குறையுது, 1 மணி நேரத்துக்கு கூடுதுன்னு கொடுத்துட்டாங்க. 3 டிஃபரெண்டா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கறதுனால இந்த 21/20 23/25 11/10 தனித்தனியா போடுவோம் சரிங்களா. அப்போ 21/20 23/25 இன்ட்டு 11/10 சால்வ் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆன்சர். அவ்வளவுதாங்க. இதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு. சரி, கீழே 2 0 மேல 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2 I 2 10 சரிங்களா. 0 அப்படி போட்டுக்கோங்க. 1 25 25 2 25 50. இங்க 2 × 21 42 42 × 23 966 966 × 11 10,626 சரிங்களா. அப்போ 3 மணி நேரத்துக்கு பிறகு என்ன ஆயிரும், 10,621 அதன் எண்ணிக்கை மாறிடும். ஆப்ஷன் டி தான் சரியான சரிங்களா. அப்போ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியலனா இன்னொரு ப்ளே பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.